வணக்கம் நேர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்க சந்திக்கலாம், மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் தியரி ஆசிரியர் சரவண சோமசுந்தரம் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஓம் காலகால ஈஸ்வராய நமக, பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ரொம்ப அற்புதமான கண்டென்ட்லாம் போட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டா இந்த வீடியோ இருக்க போகுது. என்ன தசா புத்திகள் என்னதான் கிரகங்கள் நல்லா இருந்தாலும், அது கொடுக்குற ரோடு நல்லா இருந்தாலும், போற அந்த பாதையெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்பாங்க. குரு தசை யாருக்கு யோகம், யாருக்கு அவயோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு அரசனும் ஆக்கிடுது, சில நிறைய பேருக்கு ஆண்டியும் ஆக்கிடுது. யாருக்கெல்லாம் அரசன் ஆகுது, யார் ஆண்டி ஆகுது அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்க. சூப்பர். குருவை பொறுத்த வரைக்கும் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. குரு ஏதாவது ரூபத்துல அவரை காப்பாத்துவார். அது நீங்க நம்ம என்ன நினைச்சீங்கன்னா பொருளாதார ரீதியா நம்ம எடுத்துக்கிறோம். குரு எல்லா லக்னத்துக்கும் பொருளாதாரத்தை கொடுக்காது. இன்னைக்கு இந்த உலகத்துல பொருளாதாரம் இல்லைன்னா வாழ முடியாது. அப்போ ஒரு 16 வருஷம் ஒரு குரு திசை போகுதுன்னா சில பேர் நினைச்சுக்க நம்ம பெரிய குபேரன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. சில பேர் கஷ்டப்படுத்தும், அவர் கஷ்டப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துன்னு நினைச்சுக்கோம். இது நம்ம லக்ன ரீதியா தாங்க பார்க்கணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்ம எல்லாருமே ஒரு ரிசீவர்ஸ். ஒவ்வொரு கிரகம் ஒரு குருங்கிறவரு அண்டத்துல ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்காரு. அவர் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் தன்னுடைய கதிர்வீச்சுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அப்படி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க, நான் எப்படி ரிசீவ் பண்றேங்கிறதுக்கு தான் இங்க மேட்டரே தவிர, அந்த குரு நீங்க நல்லவர், இவருக்கு இப்படி கொடு, நான் கெட்டவன், எனக்கு இப்படி கொடு அப்படின்லாம் அவர் சொல்லவே மாட்டார். அவர் ஒரு ஃப்ரீக்வன்சியை நம்மளுக்கு அனுப்புறாரு. அதை நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம், அதுல நம்ம என்ன மாற்றங்கள் என்ன நடக்குது, அதனால் நம்ம என்ன ஒரு செயலை செய்யறோம், அந்த செயலால் நம்ம நன்மையா தீமையா அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுதான் லக்னம்னு எடுத்துட்டோம். அந்த லக்ன பேஸ்ல நீங்க இந்த ரிசீவர் தப்பான ஒரு கண்டென்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு, இந்த ரிசீவர் நல்ல ஒரு அருமையான ஒரு கண்டென்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்ப இந்த குரு ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஆண்டியாக்குவாரா அரசனாக்குவாரா கண்டிப்பா உண்டு. அப்ப அதான் சொல்ல, அந்த லக்ன ரீதியாக அவர் என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சி அனுப்புறாருங்கிறது அந்த பாவங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒருத்தருக்கு நெகட்டிவான பாவமா இருக்கும், ஒருத்தருக்கு பாசிட்டிவான பாவமா இருக்கு. அந்த பாவ ரீதியாக நீங்க கனெக்ட் பண்ணணும். நம்ம ஆட்கள் எப்பவுமே நல்லா இருந்தா 9ஆம் இடம் அப்படிம்பாங்க, கெட்டு போச்சுன்னா விரயம்பாங்க, நல்லா இருந்தா 10ம்பாங்க, கெட்டு போச்சுன்னா பாதகம்பாங்க. இந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, அது ஆக்சுவலா அதை என்ன பண்ணுதுன்னு நம்ம சரியான உள்வாங்கல் யார்கிட்டயுமே இல்லைன்னு நான் பாக்குறேன். ரொம்ப மூத்த ஜோதிடர்கள் நிறைய பேர் நல்லா பண்றாங்க. இப்ப அப்கமிங்ல இருக்கவங்க எல்லாருமே குருனா நல்லவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடவே பாக்குறாங்க, சனினா ஒரு கெட்டவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடவே பாக்குறாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையுமே நீங்க மாத்திக்கணும். எல்லா கிரகம் நன்மை, நீங்க எதை ரிசீவ் பண்றீங்கிறத கான்செப்ட். நான் சொல்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி குப்புசாமிக்கும் ஒரு ரூலு, இவருக்கு அந்த சாமி அவருக்கு ஒரு ரூல் அப்படிலாம் அவர் கொடுக்கறது இல்லை. அப்புறம் மொத்தமா கொடுக்குறாரு. நீங்க அதை எப்படி ரிசீவ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்க கெப்பாசிட்டி, அந்த ஜாதகம், அதுதான் லக்னம். அந்த லக்னா பேஸ்ல தான் நீங்க எல்லாமே இதை ஆய்வு பண்ணணும். அப்படி எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குரு யாரையெல்லாம் அரசனாக்கும், யாரையெல்லாம் ஓட்டாண்டியாக்கும். கண்டிப்பா இந்த குரு திசை எல்லாருக்குமே நன்மை செய்யாது. குரு திசையில 90% கெட்டு போன ஜாதகங்கள் தான் உண்டு. அதே நேரத்துல ஒரு 10% ஒரு 15% ஜாதகங்கள் வாழ்ந்துருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டா, சில லக்னங்களுக்கு இந்த குருவை போல கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. அப்போ அவங்க குரு தான் அவங்க நல்லது பண்ணும். அப்ப இந்த குரு அப்படிங்கிறவரு ஒவ்வொரு லக்ன ரீதியாக பாத்தீங்கன்னா, மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 9, 12 கூடிய குருவா வருவார். 9னா என்னன்னா பாக்கியம் சொல்லுவோம். நல்லா இருந்தா பாக்கியம் போ, கெட்டு போச்சுன்னா பாதகம், இது விரையாதிபதி போ. இது நம்ம பிரிக்கிறதே உயிர் பொருள் ஒரு கான்செப்ட் தான். அப்போ குரு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மேச லக்னத்துக்கான ஒரு அடி வாங்குறா அப்படின்னா, கண்டிப்பா மேச லக்னத்துக்கான குரு சில அடி வாங்கிடும். ஏன்னா அது விரையாதிபதி, பொருளாதார விரயம். நம்ம ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம். இரட்டைப்பட ராசி இல்லாம பொருள் வீடு, ஒற்றைப்பட ராசி இல்லாம உயிர் வீடு. அப்ப இந்த லக்னத்துக்கு விரையாதிபதியே குரு. அவர் கண்டிப்பாக பொருளாதார இழப்பீட்டை இந்த மேஷ லக்னத்துக்கு செய்யாமல் போவதே கிடையாது. நீங்க என்ன வேணா கணக்கு பண்ணிக்கங்க, மேஷ லக்னத்துக்கு குரு திசை நடந்தால் பொருளாதார இழப்பீடு வந்ததா, நீங்க இழந்த முறைகள் வேணா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பா உங்க கையிருப்பு கரையும். நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா லாஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 9ஆம் இடம் என்பது ஒரு லாஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும். 12ங்கிறது விரயம், ஏற்கனவே அது விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. வேலைக்கு போனா தப்பிச்சுக்கலாம், வேலைக்கு போனாலே இருக்குமாங்கிறது கன்ஃபர்மேஷன் கிடையாது. அது 1, 5, 9 அது போய் உட்காந்துனா டோட்டலா வாஷ் அவுட் தான். கண்டிப்பாக பிசினஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் எங்கேயுமே 2, 6, 10 கூட கனெக்டே ஆகாது மேச லக்னத்துக்கு. 3, 7, 11ங்கிற இடத்துல கனெக்ட் ஆகும். 4, 8, 12 அப்படிங்கிற இடத்துல கனெக்ட் ஆகும். அப்ப 4, 8, 12 இந்த பொருளாதார விரயம் 4, 8, 12 வந்தா மொத்தமா அழிச்சு. குரு திசை ஆரம்பத்தில் நல்லா போயிட்டு இருக்கு மேச லக்னத்துக்காரனுக்கு 12 வருஷம் எந்த பிரச்சனை. ஏன்னா 3, 7, 11 சுபகாரியங்கள் அர்த்தம். இவன் செலவெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா, ஒரு சுப செலவு, கல்யாணம் பண்ண, குழந்தைகளுக்கான செலவு, படிப்பு செலவு, அதுக்கப்புறம் ஒரு சொத்து வாங்கினேன், நான்லாம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா கடைசி 4 வருஷத்துக்குள்ள இவன் பிசினஸ் பண்ணும் பொழுது மொத்தத்தையும் இழந்துருவான். வேலைக்கு போயிட்டு தானே தப்பிச்சிடுவான். நான் எப்பவும் சொல்றேன், அந்த வேலை போயிடும் சார். வேலைக்கு போயிட்டு தான் வேலை போயிடுச்சு, ஒரு 4 வருஷம் வேலை இல்லாம இருந்தான்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஓகே. தப்பி தவிர வேலை இல்லை, நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு போறான் வச்சுக்கலாம், இவன் அவுட். ஏன்னா 4, 8, 12ங்கிறது விரயஸ்தானங்கள். கண்டிப்பாக ஒரு விரயம் உண்டு. வேலைக்கு போயிட்டு சில பேர் பிசினஸ் பண்ணுவான், செகண்ட் ஆப்ஷன் பிசினஸ். அவனும் இவனை எல்லாம் ஓட்டாண்டி தான்.
இவன் அரசனெல்லாம் ஆக முடியாது. அரசனாக இருந்தாலும் ஆண்டியாவன் என்பது மேச லக்னத்துக்கு பொருந்தும். ஸோ குரு திசை மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 கவனமா இருக்கும். ஆனா முதல் 12 வருஷம் நல்லா இருக்கும் சார். ஏன்னா 3, 7, 11 என்பது யாருக்குரிய 3 பாதம் இருக்கு. 12, 16 வருஷத்தை பிரிச்சிங்கன்னா 12 வருஷம் 3 பாதங்கள் எல்லாமே 3, 7, 11 தான் வேலை செய்யும். சுபமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த என்னமோ ஜோசியம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காம கடைசி 4 வருஷம் மட்டும் பார்த்துக்குங்க, கவனமா இருந்துக்குங்க. வேலை இல்லைன்னா கூட கவலை இல்லை, அதை வச்சு பிசினஸ் பண்ணுவீங்கல்ல, அப்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுப செலவுகளாக மாறும். நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவு உண்டு. இது பிசினஸ் ஓரியன்டா போகும்போது லாஸ். ஏன்னா 12ஆம் இடம் என்பது 10ஆம் பாவத்திற்கு 3ஆம் இடமாக வரும். 10க்கு 3 அப்படிங்கிறது என்ன சொல்றோம், டிரான்ஸ்பர் சொல்லக்கூடிய. வேலை இருந்தா வேலை போயிடும், வேலை டிரான்ஸ்பர் ஆகும். இந்த மாதிரி பிசினஸ் ஆக இருந்தால் 2வது பிசினஸ் ஆரம்பிப்பா லாஸ் ஆயிடுவோம். இதுல கவனமா இருக்கும். ஸோ மேச லக்னத்தை பொறுத்தவரை குரு அப்படிங்கிறது ஓட்டாண்டி தான் ஆக்குது. 90% ஜாதகங்கள் 95% ஜாதகம் இப்படிதான். சில பேர் வேலைக்கு போகாம இருந்தாங்க, தப்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல போச்சுன்னா தப்பிச்சிட்டாங்க. அப்ப கூட மருத்துவ செலவுகள் நிறைய கொடுத்துரும், கவனமா இருக்கணும். ஒண்ணு. இதே பாருங்க ரிஷப லக்னத்துக்காரன் பாருங்க, இவன் ஓட்டாண்டியா இருப்பான். அரசனை எப்படி அங்க ஆண்டி ஆக்குதோ மேச லக்னத்து ரிஷப லக்னத்துக்காரன் ஆண்டியா இருக்கும், அரசனாக்கிடும். ஏன்னா இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரங்கள் 2, 6, 10 கனெக்ட் ஆயிருக்கும். இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி, அப்ப 8ஆம் அதிபதி வேலை செய்யாது கிடையாது. 8 பிரச்சனைகள் ஜாதகத்துல இருக்கும். ஆனால் பொருளாதார லாபம். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். லாபம்னால ஒரு வெற்றி உண்டு. அது உபஜயஸ்தானத்திலேயே ஒரு கான்செப்டா வருது. இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய திசையாக மாறும். ஏன்னா அது பொருளாதாரம். 11ங்கிறது பொருளாதாரம். 7ஆம் இடத்துக்கு அது என்ன ஆகுனா 5ஆம் இடமா வருது. 5னா லாஸ், 7 ஆப்போசிட் பார்ட்டிக்கு லாஸ்னா இவருக்கு லாபம். அப்போ இவனை ஆண்டியா இருந்தா கூட அரசனாக்கி உட்கார வைக்கிறது ரிஷப லக்னத்துக்காரனை பொறுத்த வரைக்கும் குரு திசை தான். அப்ப இவர் மேச லக்னத்துக்கு அரசன் கவலைப்படக்கூடாது, உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கப்படுவீர்கள். பிச்சைக்காரனா இருந்தாலும் டாலர் நோட்டு அவனுடைய தட்டுல விழுகும். நீ எந்த தொழிலை சூஸ் பண்றியோ அங்க ஒரு ஹைக்க பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த குரு திசை. சார் நான் ஒரு சாதாரணமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னா நீங்க மேனேஜர் ஆயிடுவீங்க, இல்லையா நீங்களும் சொந்தமா ஒரு தொழில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் போட்டு வந்துருவீங்க. கண்டிப்பாக ஒரு ஹைக் உண்டு, கீழே போயிட மாட்டீங்க. இந்த குரு திசை உங்களை ரிஷபத்தை காப்பாத்தியே தீரும். நட்சத்திரம் எல்லாம் பாருங்க 2, 6, 10 12 வருஷம் இருக்கும். 12 வருஷம் நல்ல அருமையான வருமானங்கள் நல்லா கொடுக்கும், சூப்பரா கொடுக்கும். 3, 7, 11 இருக்கும்போது செலவுகளை கொடுக்கும், ஆனா சுப செலவுகளாக மாறும். அப்ப என்ன மாதிரி செலவுகள்னா 3, 7, 11 அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான படிப்பு, குழந்தைகளுக்கான திருமணம், மனைவிக்கான செலவுகள், மனைவி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க பண்ணக்கூடியது. இது எல்லாமே பிசினஸ் மட்டும் பண்ணக்கூடாது. அந்த கடைசி 4 வருஷம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 8 வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவார். குரு நல்லா தான் சார் போயிட்டு இருந்தாரு, கடைசி ஒரு 4 வருஷம் கொஞ்சம் அடிதான். ஆனா சம்பாதிச்ச காசை விட கொஞ்சம் தான் கம்மியாகும். ஒரு 10 லட்ச ரூபா சம்பாதிச்சுன்னு சொன்னீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணுவீங்க. ஆனா மேச லக்னத்துக்காரன் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சு 25 லட்ச ரூபா கடனாளின்னு நிற்பான். 2க்கு வித்தியாசம் அவ்வளவுதான். இவன் சம்பாதிச்சா லாஸ் பண்ணுவான், அவன் சம்பாதிக்கிற காசும் லாஸ் பண்ணுவான், போட்ட காசையும் லாஸ் பண்ணுவான், கடனாளியே உட்காரும். இந்த 2க்கு வித்தியாசம் பார்த்துக்கணும். அப்ப ஆண்டியா இருக்கணும் அரசனாக்குறது ரிஷப லக்னத்துக்காரனுக்கு. இதே மிதுன லக்னத்துக்கு போங்களேன். மிதுன லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா குரு 7, 10 கூடையவரா வருவார். அங்க 8, 11, இங்க 7, 10. 7, 10 அப்படிங்கிறது 7ஆம் இடம்ங்கிறது பாதகஸ்தானம். அது உயிர் பாதகம், பொருள் பாதகம் கிடையாது. அது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை அருமையாக இருக்கும். ஆனால் ஒரு மைனஸ், பாதகாதிபதி மாரகாதிபதியா இருக்காரு, பயப்படவே வேண்டாம். கண்டிப்பாக உறவுக்காரங்கள் கெட்டு போயிடும். நீங்க பயப்பட. மிதுன லக்னத்துக்காரன் ரொம்பவே எனக்கு தொழில் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா அவனுக்கு குரு திசை தான் தொழிலை சிறப்பாக அமைச்சு கொடுக்கும். இதுக்கு முன்னாடி திசை எனக்கு தொழில் கெடுத்துருச்சுன்னு சொன்னீங்க, ராகு திசை கெடுத்துருச்சு சார், குரு திசை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ராகு திசை கண்டிப்பா கெடுப்பாங்க. மிதுன லக்னத்துக்காரன் ராகு திசை தொழிலை கெடுக்கும். குரு திசை ஆரம்பிக்கும் போது நல்ல தொழிலை கொண்டு போய் வச்சிடும். திருமணம் நடந்து போயிருந்தேன்னா திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துரும். எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ உறவுகள் கெட்டு போயிடும். ஒரு உறவு விஷயத்துல மட்டும்தான் இந்த குரு கெடுப்பாரே தவிர இவனையும் ஆண்டியிலிருந்து அரசனாக்கிடும். அரசனை என்ன அர்த்தம், காசு பணத்துல நீங்க கேட்கக்கூடிய அந்த காசு பணத்துல ஓட்டாண்டி நம்ம கேட்கறோம்ல, ஓட்டாண்டினா காசு பணம் தானே. அப்போ அங்கிருந்து ஏற்றி விடுறது மிதுன லக்னத்துக்காரனை பொறுத்த வரைக்கும் இந்த குரு நல்ல அருமையான பொருளாதாரத்தை கொடுக்கும், நல்ல சிறப்பா சம்பாதிப்பான். அதே நேரத்துல உறவுக்காரங்க உண்டு இல்லப்பா. 1 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், காலபுருஷன் 9ஆம் இடம் என்ற தந்தை ஸ்தானம். இது எல்லாமே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல குழந்தை பாவத்தில் ஒரு குழந்தை அபாஷன் உண்டு, இல்லைன்னா குழந்தை டிலேடா பிறக்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான். இல்ல குழந்தை இருந்தும் டைவர்ஸ்க்கு அப்புறம் அம்மா கூட போயிட்டாங்க, தனியா போயிட்டாங்க, அப்பா கூட போயிட்டாங்க. லேடியாக இருந்தாலும் அப்பா கூட போயிடுச்சு, நம்ம கூட அந்த பொண்ணு ஓட்டல, குழந்தை ஓட்டல அப்படிங்க சொல்றதுல இவங்க தான். ஸோ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை ரொம்ப அருமையான திசை. அவங்களையும் கீழே இருந்து மேல கொண்டு போகும். சில கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி வெயிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, மிதுன லக்னத்துக்காரனுக்கு வேலை கிடைக்கும். அதே போல 9க்கும் காலபுருஷனுக்கு 7, 10 வேலை செய்யுது. 7, 10 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷன் 9, 12.
அப்ப 7, 10, 9, 12 வாரிசு வேலையும் உண்டு. சார் எங்க அப்பா வேலை எனக்கு கிடைக்குமா, எங்க அம்மாவுடைய வேலை எனக்கு கிடைக்குமா, அவங்க காலத்துக்கு அப்புறம் எனக்கு வருமா, இந்த வாரிசு வேலைன்னு ஒண்ணு கேக்குறாங்களே கவர்மெண்ட்ல, அது வந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான லக்னங்கள்ல இந்த லக்னத்துக்காரங்க ஒருத்தர். நான் கவர்மெண்ட் ட்ரை பண்றேன், எங்க அப்பாவுடைய வேலையை ட்ரை பண்றேன், எனக்கு கிடைக்குமான்னு கேட்குறது இந்த வாரிசு வேலை கிடைச்சிடும். ஏன்னா 12ஆம் இடமே உங்களுக்கு 10ஆம் இடமா வருது, காலபுருஷன் 9ஆம் இடமே 7ஆம் இடமா வருது. அப்போ ஏதோ ஒரு கர்ம காரியத்திற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும் சார், நல்லா இருக்கும். மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டியிலிருந்து அரசனாக்கணும். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் குபேரன் ஆக்கிட்டு போகக்கூடாது. குபேரன் என்ன அர்த்தம், சும்மா கோடி கோடியா இல்ல, நீங்க இருக்கிற நிலையில இருந்து ஒரு ஸ்டெப் கண்டிப்பா மேல போவீங்க. 10 பேருக்கு நீங்க கொடுக்குற இடத்துல இருப்பீங்க தவிர உங்ககிட்ட நீங்க போய் ஒருத்தர்கிட்ட யாசகமா சார் எனக்கு ஒரு கையில செலவு கொடுங்க அப்படின்னு கேட்கிற இடத்துல இந்த குரு உங்களை வைக்காது, அது கன்ஃபார்ம். இதே கடகலகணத்துக்கு பாருங்க, இந்த குரு வந்து பாருங்க ஏறக்குறைய வந்து 6க்கும் 9 கூடையவர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை பெரிய லாபத்தை கொடுக்காது. கடகலக்னத்துக்காரன் குரு திசையில கவனமா தான் இருக்கணும். சொல்லுவாங்க சில பேர், சார் 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த குரு நன்மையை செய்யாது. ஏன்னா 6ஆம் அதிபதியாக வராது, 9ஆம் அதிபதியாக வராது. இது பாக்கியம் என்பது பொருளாதார பாக்கியம் தான். ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதியாகவும் தன்னுடைய கண்ட்ரோல வச்சுட்டு இருக்காரு. 6ன்னா கடன். அப்பாவோட கடனை கட்டினீங்களான்னு கேளுங்க. சம்பாதிக்கிற காசு எல்லாமே கடனுக்கே போச்சான்னு கேளுங்க, சரியாக இருக்கும். இவங்க எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை கடகலக்னத்துக்காரங்க குரு திசையில போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெரிய லாபத்தை சம்பாதிக்க முடியாது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்பாவமான புதன் வந்து கொஞ்சம் நன்மை செய்யக்கூடிய ஜாதகம் கடகலக்னத்துக்கு. ஏன்னா அது வந்து உயிர் விரயம் தான், பொருள் விரயம் கிடையாது. அப்ப புதன் நன்மை செய்தால் குரு இங்க கெடுத்துருவார். அப்ப 6, 9 கூடையவன் காலபுருஷனுக்கு 9, 12, இங்க 6, 9. அப்பாவுக்கான கடன், அப்பாவுக்கான மருத்துவ செலவு, அப்பாவுக்கான விஷயங்களை நிறைய செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல அப்பாவோட தொழில் தொட்டோம்னா கடனாளி ஆகிடுவாங்க. அப்பாவோட தொழில் நீங்க தொடக்கூடாது. அங்க வாரிசு வேலை கிடைச்சது போன லக்னத்துக்கு, இந்த லக்னத்துக்கு வாரிசு வேலை இது எல்லாமே வந்து வந்தா கூட ஹேண்டில் பண்றக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. ஏன்னா இது வந்து குரு வந்து காலப்புறம் 12ஆம் அதிபதியே 9ஆம் அதிபதி. அப்போ அப்பாவினால் சொத்துக்களை இழந்தீங்களா, அப்பாவினால ஒரு பொருளாதாரம் கைவிட்டு போச்சானீங்கன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு இது. இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா குரு திசை உங்களை காப்பாத்திக்கலாம். வேலைக்கு போறது சிறப்பு. நான் பிசினஸ் தான் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. நீங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருங்க, அரசனாகவே இருங்க, கண்டிப்பாக கீழே வராமல் உங்களை பண்ணாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய லக்னத்துல இவங்களும் ஒரு முக்கியமான ஆள். அடுத்தது வந்து பாருங்க, இவங்க யாரு, சிம்ம லக்னத்துக்காரங்க. சிம்ம லக்னத்துக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், இவங்களுக்கு 5க்கும் 8க்கும் உடைய குருவாக வருவார். 5, 8னாலே ஃபர்ஸ்ட் வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், தந்தை வழி சார்ந்த சொத்துக்கள், இதுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கும்ப லக்னம், கும்பம் வருவார். இந்த கும்பத்துக்கு குரு நன்மை செய்வார். அப்ப சிம்மத்துக்கு குரு நன்மை செய்ய மாட்டார். கடகமும் சிம்மமும் என்னைக்குமே குரு திசையில கொஞ்சம் கவனமா இருக்கும். இல்லை என்றால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய லக்னத்துல இந்த 2 லக்னமும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சந்திரனுக்கு ஏன் கடக லக்னத்துக்கு நம்ம வந்து குரு செய்யாதுன்னா, சந்திரன் செவ்வாய் ராகு குரு. சந்திரன் கண்டிப்பாக லக்னாதிபதி கடகத்துக்கு செய்யாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதோட அபிஜித் தான் குரு. சந்திரன் அவுட்னா குரு அவுட் கடகத்துக்கு. இந்த சிம்மத்துக்கு என்ன பண்ணுவார்னா, குரு வந்து 5ஆம் அதிபதியா வர்றதுனால ஒரு பகுதி லாஸ் என்பது கன்ஃபார்ம். நீங்க எவ்வளவு முக்கிய வேலை பார்த்தாலும் அது ஈவன் தான் படுத்த முடியுமே தவிர லாபத்தை கொடுக்காது. ஏன்னா அது 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடமா வேலை செய்யும். 8ங்கிறது 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் இடமா வேலை செய்யும். அப்ப அவனுக்கு தான் லாபம். உங்களுக்கு 8ஆம் இடம் என்பது ஒரு நெகட்டிவான பாவம், அது பொருளாதார நெகட்டிவ்னு இருக்கு. அப்ப பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த சிம்ம லக்னத்துக்கார சந்திப்பான். இவன் குரு திசையில போய் ஏதாவது தொழில் ஆரம்பிச்சானா இவன் ஆண்டியாக இருந்தாலும் வழியே இல்லை, குபேரன் எல்லாம் ஆக முடியாது. இருக்கிறத கரைக்காம இருந்தா பெரிய விஷயம், இல்லைன்னா இவனும் கஷ்டப்படுவான். ஏன்னா இதோட நட்சத்திரங்கள்லாம் பாருங்களேன், சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகம் 3, 7, 11, அதே போல 4, 8, 12 தான் இருக்கும். 3, 7 தான் சொல்லல. மேசத்துக்கு நம்ம என்னெல்லாம் சொன்னோமோ அது அப்படியே சிம்மத்துக்கு நடக்கும். அங்க 9, 12, இங்க 5, 8. இந்த திரிகோண லக்னங்கள் ஒரே மாதிரிதான் வேலை செய்யும் எப்பவுமே. அப்ப இந்த இடத்துல லக்னம் குரு அப்படிங்கிறவரு பெரிய லாபத்தை தரமாட்டார். பொதுவாகவே இந்த 1, 5, 9 லக்னங்களுக்கு குரு நல்லது பண்றது இல்லை. அதுல சிம்ம லக்னமும் ஒரு லக்னம். அதனுடைய தன்மை தான் மாறுது. அங்க வந்து விரயம் அப்பாவுக்கான செலவா இருக்கும், இங்க வந்து குழந்தைகளுக்கான செலவா இருக்கும், அப்பா வழி சொத்துக்கள் லாஸ் ஆயிருக்கும். 8ஆம் இடமா வேலை செய்யறதுனால பொருளாதாரம் திடீர் எதிர்பாராத இழப்பீடுகளை சொல்லிட்டு போயிடும். அப்ப இந்த 2 லக்னங்களும் மேஷத்துக்கு என்ன சொன்னோமோ அது அப்படியே சிம்மத்துக்கும் அந்த பாவங்கள் ரீதியாகத்தான் மாறுபடுதே தவிர நீங்கள் அரசனாக முடியாது, ஆண்டியாகத்தான் ஆக்கப்படுவீங்க. குரு திசை ரொம்ப கவனமா இருந்தீங்க. அவர் எங்க வேணா போய் உட்கார்ட்டு ஒரு பகுதி லாஸ். தப்பி தவிர இந்த குரு புதன் வீட்டுல போய் உட்கார்ந்தா நன்மையான நன்மைதான், காசு வந்தாதான் நன்மை. காசே கொடுக்க மாட்டாரு, கொடுத்துட்டாருன்னா பிடிச்சி வச்சுக்கோங்க. ஆனா கொடுப்பாராங்கிறத கொஸ்டின் மார்க்.
அது கொடுக்காத கிரகம் கொடுக்குற வீட்டுல இருந்தால் கொடுத்தா வச்சுக்குவீங்க, கொடுக்காட்டி 0 ஆயிடும். ஸோ கவனமா இருக்கும். இப்ப அடுத்ததா வந்து பாருங்க கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு சொல்லவே வேணாம், நேர் ஆப்போசிட் பாவம் பாருங்க, 7ஆம் பாவம். பாதகம் பிளஸ் மாரகம். அது என்ன பாரகம் என்ன மாரகம்னா பொருளாதார பாதகம். 7ஆம் அதிபதிங்கிறது பொருளாதார வீடு, பொருளாதார பாதகமா இருக்கும், பொருளாதார மாரகமா இருக்கும். மாரகம்னா என்ன? செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்ப செத்து போயிட்டா எதிர் செத்து போயிட்டா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு கண்டத்தை சந்திக்க போறான்னு அர்த்தம். பொருளாதார ரீதியாக ஒரு கூட்டு பிசினஸ் பண்ணாலும் காலப்புருஷனுக்கு 7ஆம் அதிபதியே 12ஆம் அதிபதியே உங்களுக்கு 7ஆம் அதிபதியே வரும். அப்போ கூட்டு பிசினஸால் லாஸ். கண்டிப்பாக கணவன் திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பொருளாதார இழப்பீடு. கண்டிப்பாக யாருக்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்க வச்சிட்டாங்கன்னா காதல் லாஸ், நஷ்டம் எல்லாமே இவங்க தான். இவங்களை கேட்கலாம், நல்லா சார் 2 6 10 நட்சத்திரம் இருக்கு நல்லா தான் இருக்கும். 2 6 10 வேலை செஞ்சா நான் காசு பணம் வரத்தான் செய்யும். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு லாப நஷ்ட கணக்கு பார்ப்பீங்க இல்லையா, அதுல மிகப்பெரிய அடி வாங்குறாங்கன்னா இவங்க தான். அப்ப இவங்க எதுல போய் மெயினா செலவு பண்ணுவாங்க? கூட்டு பிசினஸ் பண்ணி ஒன்னும் லாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு சொத்து வந்து தன் தகுதிக்கு மீறி ஒரு சொத்து வாங்கி போட்டுட்டு, கடன் 4 7 கூட இல்லையா, தகுதிக்கு மீறி ஒரு சொத்து வாங்கி போட்டு இஎம்ஐ கட்ட முடியும். கஷ்டப்படுறவங்க யாரான்னு கிடையாது. நான் வேலைக்கு தான் சார் போறேன், வருமானம் எல்லாம் வருது, ஆனா என்னால இஎம்ஐ கட்ட முடியல. தகுதிக்கு மீறிய ஒரு வருமானத்தை ஒரு இடத்த வாங்கிட்டு ஒரு வீட்டை கட்டிட்டு இஎம்ஐ கட்ட முடியாம ஜப்திக்கு போறவங்க இவங்க. அப்போ இவங்க எவ்வளவு பெரிய வருமானம் வச்சிருந்தாலும் கடன் கட்டியே காணாம போயிடுவாங்க. 2 6 10 கடன், தொழிலுக்கான கடன், இஎம்ஐ கட்டக்கூடிய கடன், குடும்பத்திற்கான செலவுகள், இப்படிதான் சொல்லும். 3 7 10 சுபகாரியங்கள். அப்போ ஒரு பத்திரம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவாங்க, ஒரு இடம் வாங்கிடுவாங்க, வீடு வாங்கி எல்லாம். ஆனா கஷ்டப்படுறது இதனாலதான், கஷ்டப்படுறதும் இதனாலதான். அதே போல மனைவி வரும்பொழுது இந்த குருச மனைவி ரொம்ப செலவு பண்றாங்க ஒரு கம்ப்ளைண்ட் இவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் பாதகம் இல்லையா, அப்ப பொருளாதார பாதகம் யாரால வரும்? கூட்டு பிசினஸால வரலன்னா இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு அதுக்காக இவங்க இடத்த நிலத்தையெல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க. கன்னி லக்னத்துக்காரன் நான்லாம் கரெக்டா தான் சார் இருந்தேன், என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாரு, அவர் வந்து நிறைய இழந்துட்டாரு, அதனால ஏன் சொத்தை கொடுத்து அதை வந்து நான் கரெக்ட் பண்ணேன், அதனால எனக்கு லாஸ். நான் எல்லாம் எதுவும் தப்பு பண்ணல. நீங்க தப்பு பண்ணல, ஏன்னா 2 6 10 வேலை செய்யுது, உங்களுக்கு ஒரு வருமானம் வரணுமா, அப்போ உங்களுடைய குலவழி சொத்துக்கள் எல்லாமே வந்துடும், அப்பா வழி சொத்துக்கள் எல்லாம் வந்துடும். ஆனால் அது என்ன ஆச்சு? ஃபைனலா கையை விட்டு போயிடுச்சு. நீங்க போறதுக்கான காரண காரியங்களை தான் நீங்க அந்த பாவத்தை, எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோ அந்த கிரகம், அதை வச்சு நீங்க தேடுவீங்களே தவிர போறதுங்கிறது கன்ஃபார்ம். நான் வந்து உங்களை விட்டு வெளியே போறேங்கிறது கன்ஃபார்ம். ஆனா அது எப்படி போறேன், நல்ல விஷயமா போறேன்னா கெட்ட விஷயமா போறேன்னா அதுதான் மேட்ரு. அது வந்து பாவங்கள் சொல்லிடும். அப்போ 2 6 10 நட்சத்திரமா இருக்கு கன்னி லக்னத்துக்கு. 3 7 11 சுப பாவங்கள். அப்போ ஒரு சொத்து வாங்குவாங்க, வாங்கின சொத்தை எதிர்பாலால் ஏற்ப. எதிர்பாலா யாரு? நீங்க பிசினஸ் கூட்டு பிசினஸ் பண்ணா உங்களுடைய பார்ட்னர், இல்லைன்னா உங்களுடைய கணவன், இல்ல உங்களுடைய மனைவி, இவங்களுக்கான ஒரு செலவா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குரு வந்து 12ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ உட்காந்து நோய் நொடிகளை கொடுத்துரும். அப்ப அம்மாவுக்காக சொத்தை வித்து ஒரு ஆபரேஷன் பண்ணோம், என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் செலவு பண்ணேன். குரு 4 7ல வேலை செஞ்சுட்டே 4ங்கிறது சொத்து, 7ங்கிறது உங்களுடைய பாவங்கள். அப்ப 4ங்கிறது தாய்க்காக ஒரு செலவு, இல்ல மனைவிக்கு 7ங்கிற மனைவிக்காக ஒரு செலவு, கூட்டு பிசினஸால ஒரு செலவு. இதனால நீங்க வந்து உங்களுடைய பொருளாதாரம் அடிபடும்னா கரெக்டா இருக்கும். அப்ப இதுல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு இது. இதை துலா லக்னத்துக்கு துலா லக்னத்துக்கு யாரு? 3 6 கூடிய குரு. இப்போ மேசத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டோம். மேசத்துக்கு ஆகாதுன்னா இவங்களுக்கு ஆகும். துலாத்துக்கு சூப்பரா இருக்கும். துலா ராசி துலா லக்னத்துக்கு குரு திசையோ குரு வீட்டுல இருந்து ஒரு கிரகமோ திசை நடத்தினா இவன் அரசன் தான். எவ்வளவு கீழ் மட்டத்துல இருந்தாலும் ஒரு ஸ்டெப் மேல வரும் சார், குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்டெப் மேல வரும் சார். ரொம்ப கஷ்டம் சார் ராகு திசை, சாப்பாட்டுக்கே எனக்கு இல்லை சார், நான் வந்து என்ன பண்றதுனே தெரியலன்னா குரு திசை வரைக்கும் வெயிட் பண்ணு. உன்னுடைய குரு கண்டிப்பாக இன்றைய சூழ்நிலையிலிருந்து உன்னை வேறொரு இடத்துக்கு கொண்டு போகும். நீங்க மனசார மூச்சு விட்டு நிம்மதியா அப்பா நிம்மதியா இருக்கேன்னு சொல்றீங்கன்னா அது குரு தான். அப்ப துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 6 கூட உபஜயஸ்தானாதிபதியாகவும் வேலை செய்யறாரு. நட்சத்திரங்கள் பாருங்க 1 5 9 இருக்கும். 6 கொஞ்சம் கஷ்டப்படுத்தும், 2 6 10 கடைசி 4 வருஷம் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் கடைசி 4 வருஷத்துல வேற ஒரு லெவல்ல வரவங்க துலா லக்னம். குரு திசை கொஞ்சம் நார்மலா தான் சார் போச்சு, பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா கடைசி 4 வருஷம் சார் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குது, திடீர்னு ஒரு வேலை கிடைக்குது, திடீர்னு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, இதெல்லாம் சொல்றவங்க தான். ஏன்னா 6ஆம் அதிபதி பொருளாதாரத்தை கொடுத்தால் குருவாகி போச்சுன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. 6ஆம் அதிபதி குருவோ சூரியனோ தொடர்பு வரணும், செவ்வாய் தொடர்பு, இது மாதிரி 6ஆம் அதிபதிக்கோ 10ஆம் அதிபதிக்கோ இருந்துச்சுன்னா குரு பார்த்துட்டா இந்த லக்னத்துக்காரன் கவர்மெண்ட் வேலைக்கு போயிடுவான். கொடுக்காதவனுக்கு கிடைக்காது, வேலை போயிடும். இப்போ துலா லக்னத்துக்கு அந்த குரு கொடுக்கறதுனால இவங்க வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்க்கே ட்ரை பண்ணும். குரு திசை நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமான்னு கேட்டானா போலாம் இல்லை. ஏன்னா 3 6 3னா எக்ஸாம், 3னா பத்திரப்பதிவு. இது வரைக்கும் நான் பத்திரப்பதிவே பண்ணாதவன் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, குரு திசை கடைசி 4 வருஷத்துல ஒரு பத்திரப்பதிவு பண்ணிடுவாங்க. எனக்கு வேலையே கிடைக்கல சார், இது வரைக்கும் நான் பெருசா சம்பாதிச்சதே இல்லை, எனக்கு வயசு 27 ஆச்சு, இது வரைக்கும் வேலையே இல்லைன்னா கடைசி 4 வருஷம் வேலைக்கு போயிடுவாங்க. கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுல இவங்க எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்க நாங்க அழுத்தி சொல்லுவோம் சார். டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா யூபிஎஸ் எக்ஸாம்ஸ்
வேற இல்லைன்னா வேற மாநிலத்துல ஏதாவது எக்ஸாம்ஸ் இருந்தால் அதில் ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு பக்காவா கிடைச்சிரும். கவர்மெண்ட்டுக்குள்ள போகக்கூடிய ஆளுங்களா. அப்ப இந்த குரு வந்து பாருங்க 1-9 இருக்கு. 1-9 என்ன சொல்றோம், அரசாளக்கூடிய தகுதின்னு அர்த்தம். அப்ப அரசாங்க வேலை கிடைக்குமானா இவங்க எல்லாம் முதல்ல ட்ரை பண்ணணும். அரசாங்க தகுதி எங்க வரும், 1-9 அரசாளக்கூடிய தகுதி. அரசாங்கம்னா நீங்க அரசாங்கம் ஆக முடியாது, அரசாங்கத்தை ஒன் ஆஃப் த பார்ட். உங்களுக்கு ஒரு 10 பேர் வேலைக்கு வந்துடும். இப்ப பாருங்க அப்படியே விருச்சகத்துக்கு வாங்கினேன். இந்த விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும், விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2-5 குடைவர். நம்ம என்ன சொன்னோம், ரிஷபத்துக்கு நல்லது பண்ணுவார். ரிஷபத்துக்கு நல்லது பண்ணா இந்த விருச்சகத்துக்கு இந்த குரு நல்லது பண்ண மாட்டாரு. ஏன்னா எப்பவுமே எதிர்பார்ப்பான், ஒருத்தங்கிட்ட குறைஞ்சாதான் இன்னொருத்தனுக்கு அது லாபமா முடியும். இப்ப 2 பேர் ட்ரேட் பண்றீங்க, உங்க பையிலிருந்து வந்தாதான் நான் ஒரு பொருள் உங்களுக்கு கொடுக்க முடியும், இல்ல என் பையிலிருந்து உங்களுக்கு போனாதான் நீங்க ஒரு பொருள் எனக்கு கொடுக்கும். இது ட்ரேடு. அப்ப இங்க குறையணும் இல்லையா. அப்ப ரிஷபத்துக்கு நல்லா இருக்குன்னா விருச்சகத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அவுட் ஆகும். அப்ப 2-5 குடை, 5 ஒரு லாஸ் சொல்றோம். நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்களேன், 4-8-12 இருக்கும், 2-6-10 இருக்கும். ஊரை விட்டு ஓடுறது நம்பர் 1. கவனமா இருக்கணும். விருச்சக லக்னத்துக்கு காலபுருஷன் 8ஆம் அதிபதி, காலபுருஷன் 12ஆம் அதிபதி, லக்னம் 8, திசாபுதிகள்ல 12 வேலை செய்யும். இந்த 8-12 வேலை செஞ்சா தலைமுறை வாழ்க்கைன்னு பேர். ஸோ விருச்சக லக்னத்துக்காரன் எப்பவுமே பிசினஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா குரு திசையில ஐபி கொடுக்கறதுல நம்பர் 1 இவங்க. நேர் 7ஆமாவும் புதனா, புதன் மட்டும் பார்த்துட்டானா ஐபி கொடுத்துருவாங்க. குருவை புதன் பார்த்துட்டா ஐபி கொடுத்துருவாங்க. ஐபினா சூரியன் குரு செவ்வாய், இதை புதன் பார்க்கக்கூடாது. அதுல இந்த லக்னத்தை பொறுத்த குருவை புதன் பார்த்துடக்கூடாது. தப்பி தவிர பாக்குறாரு இருக்காரு புதன் சாரத்துல இருக்காரு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக நீங்க வந்து அந்த கையாளணும். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாஸ் அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஜாதகம். இந்த இது ஆண்டி ஆனார்னா மொத்தமா முடிச்சு விட்டுட்டு அனுப்பிச்சிருவாரு. சமாதி பண்ணிட்டு அனுப்புற லக்னத்துல இந்த லக்னம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். குரு சார் நான் வேலைக்கு போறேன் சார், தப்பிச்சிடுவீங்க. வேலை போனேன் சார், 2-3 வேலை மாத்திட்டேன், பரவாயில்ல, நான் ஒரு பிசினஸ் பண்ணலாமா, பிசினஸ்ங்கிற ஐடியா மட்டும் வரவே கூடாது. 5ஆம் இடம் வந்து விஆர்எஸ் பாவம். அது 5 வேலை செய்யும் போதெல்லாம் வேலை இழப்பீடுகளை சொல்லும். இல்லைன்னா இவங்களே வேலையை விட்டுட்டு வந்துடுவாங்க. நல்ல வேலையா இருக்கும் சார், விட்டுட்டு வந்துடுவாங்க. நல்ல வேலையா இருக்கும், வேலையிடும். இப்போ ரீசெண்டா ஒரு ஜாதகம் பார்த்தோம், சேம் விருச்சக லக்னம் பாத்தீங்கன்னா குரு தசை நடக்குது. 5ஆம் இடத்துலயோ ஒன்னும் லக்னத்திலேயே எங்க ஒரு இடத்துல குரு நின்று நடத்திட்டு இருக்காரு. ஒரு வேலை ஏதோ போச்சான்னா, சார் கவர்மெண்ட் வேலை சார், சும்மா இல்லாம ஏதோ டென்ஷன் ஆகுனான்னு நான் மட்டும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், திருப்பி கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெளியே அனுப்பிச்சுட்டானுங்கன்றாங்க. பென்ஷன் வருது அதெல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் விஆர்எஸ் கொடுத்தீங்கன்னா போச்சல்ல, டென்ஷன்லாம் எழுதி கொடுத்துரு. இந்த விஆர்எஸ்னா நம்மளா பண்ணக்கூடாது. 5ஆம் இடம் தான் டென்ஷன், 5ஆம் இடம் தான் வந்து கோவம், தேவையில்லாத கோவப்படுறது, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எமோஷனல் ஆகக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். அப்ப இந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடாது. அப்ப திடீர்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க, வேலை போயிடும். அப்ப திரும்ப அந்த வேலை கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் இழக்கக்கூடிய மிக முக்கியமான பாதியில விட்டுட்டு வரவங்க, விஆர்எஸ் வாங்கிட்டு வரவங்க, எனக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வேணும்னு சொல்லிட்டு அதுல தண்டனை அனுபவிச்சுட்டு போறவங்க எல்லாமே இந்த விருச்சிக லக்னத்துல கொஞ்சம் கவனம். 8-12 வேலை செய்யறதுனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 4-8-12 முதல்ல ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த லக்னங்களை பொறுத்த வரைக்கும். அதுல குறிப்பா பாதிக்கு மேல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய லக்னம் இந்த விருச்சிக லக்னம். அதுக்கப்புறம் பாருங்க தனுசு லக்னம். தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு பாருங்க 1-4 குடையவர், காலபுருஷன் 9-12 குடையவர். பொதுவா இந்த லக்னத்துக்களை எப்படி மிதுனத்துக்கு வந்து குரு நன்மை செய்வார்னு சொன்னோமோ இந்த இடத்துல குரு நன்மை செய்ய மாட்டார். இவங்களும் அரசனாக இருந்தாலும் ஆண்டி ஆகக்கூடிய மிக முக்கியமான லக்னம். குரு திசையில் பொருளாதார இழப்பீடு என்பது தனுசு லக்னத்துக்கு காமன், எழுதப்பட்ட ரூல். அது எந்த வீட்டுல வேணா இருக்கட்டும். 1-4 குடையவன், காலபுருஷன் 9-12 குடையவன். 9-4 லாஸ் தான் நம்ம சொல்றோம், 12ங்கிறது லாஸ் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் சொத்துக்கள் கையை விட்டு போகக்கூடிய காலகட்டம். நீங்க எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருந்தாலும் உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகும். நீங்க எவ்வளவு பெரிய சம்பாத்தியம் செஞ்ச ஆளா இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் லாஸ் தான். குரு திசை குரு புத்தி வரைக்கும் கொஞ்சம் நல்லா போகும். அதன் பிறகு படிப்படியான டவுன் ட்ரெண்ட் தானே தவிர பெருசா சொல்லுவாங்க தவிர எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா 1-4 கூட 1-4 என்ன சொல்லணும், லக்னம்னாலே பேசுமே தவிர ஒரு செயல்பாட்டுல சிறக்காது. செயல்பாடு வரணும்னா 3-7-11 2-6-10 வேலை செஞ்சா செயல்பாட்டுக்கு வரும். இந்த 1-5-9 வாயில நிறைய வட சொல்லுவாங்க, சார் நான் அப்படி இப்படி அது பேசுறப்ப தெரிஞ்சு பண்ணி பேச்சுக்கு தான் லாக்கின்னு தெரிஞ்சு. இந்த மேடை பேச்சுக்கெல்லாம் சரியான ஆட்கள். ஆனா பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தான் சொன்ன செயலை செஞ்சு காட்டக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்துக்கு கிடையாது. அதுல வந்து 1-4 கூடிய குருவா இருக்கிறதுனால சொத்துக்களை இழக்க வேண்டிய கட்டாயம். வாலண்டரியா கொடுத்துட்டு வரக்கூடிய ஆட்களும் இவங்களும் ஒருத்தர். அதே போல நட்சத்திரம் எல்லாம் பாருங்க 3-7-11 இருக்கும், 4-8-12 இருக்கும். கடைசி 4 வருஷம் ரொம்ப கவனமா இருக்கணும். பொதுவாகவே ஆரம்பத்துல சுயபுத்திக்கு அப்புறமா பெருசா சிறக்காத லாக்னம். இந்த 3-7-11 வேலை செய்யும் போது ரொம்ப ஜாலியா வெளியூர் உள்ளூர் இப்படி சுத்தக்கூடிய அமைப்பு. ஜாலியா செலவு பண்ணலாம், சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் 10 பைசாக்கு இங்க லாபம் இல்லை. நீங்க காலையில இருந்து சாயந்தரம் இது பண்ணீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செலவு வந்து 1500 பண்ணிட்டு உட்காந்துருக்கா லக்னத்துல இவங்களும் ஒருத்தர். இவங்க முடிஞ்ச வரைக்கும் பிசினஸை தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடைசி 4 வருஷத்துல ஏதாவது நன்மை நடந்தால் உண்டு. 4-8-12 இந்த 3-7-12 கெடுக்க ஆரம்பத்துல இருந்தே கெடுக்கணும். அப்ப கடைசி 4 வருஷத்துல ஏதாவது நன்மை நடந்தா உண்டு, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம். இந்த குரு பாதிக்கு மேல வேலை இல்லாம இருக்கிறவங்க தான்
இந்த லக்னத்துக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தப்பி தவறி இந்த லக்னத்துக்காரனுடைய குரு புதன் வீட்டுல போய் உட்கார்ந்தால் ஒரு சிறு நன்மை உண்டு, சனி வீட்டுல உட்கார்ந்தால் ஒரு சிறு நன்மை உண்டு. எப்படின்னா வேலைக்கு போவாங்க, செலவு தான், கன்ஃபார்மா செலவு தான். வருமானம் வந்தா தானே நீ பிடிச்சி வைப்ப, வருமானமே கொடுக்க மாட்டேன். நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுப்பேன். அதுதான் இந்த குரு பண்ணும். வருமானத்தை கொடுத்தா நீங்க வச்சுக்குவீங்க. இந்த சனி வீடும் புதன் வீடும் மட்டும் நன்மை பண்ணும். அப்ப அந்த சனி வீட்லயோ புதன் வீட்லயோ குரு இருந்துட்டாருன்னா ஒரு வேலையை கொடுத்து வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த வருமானம் வருதாங்கிறது கொஸ்டின் ஆகுது. அந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆகாது. எவ்வளவு வந்தாலும் 10ல பற்றாக்குறையுடன் ஓடக்கூடிய லக்னம். அப்ப கொஞ்சம் குரு திசையில கவனமா இருக்கணும். அப்ப இவங்க அரசனா இருந்தீங்கன்னா ஆண்டி கவனமா இருக்கும். குபேர யோகமான கிடையாது. நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். நான் சொன்ன லக்னங்களை பாருங்களேன், யாருக்குமே 90% ஜாதகங்கள் இல்லைன்னா சொல்லியிருப்பேன். 2 லக்னங்கள் நல்லா சொல்லியிருப்பேன். ரிஷப லக்னத்துக்கு நல்லா சொல்லியிருப்பேன். அதை விட்டீங்கன்னா இன்னொரு துலா லக்னத்துக்கு ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த 2 லக்னம் இது வரைக்கும் நான் பேசுனதுல தனுசு வரைக்கும் 9 லக்னத்துல 2 லக்னம் தான் நல்லா இருக்கு, மீதி எல்லாம் நெகட்டிவ் சொல்லியிருக்கேன். அப்ப 90% ஜாதகம் கெடுக்குதுங்க இதுல தெரிஞ்சு போச்சா. மகரத்துக்கு வாங்க அடுத்தது. மகரத்தை பொறுத்தவரைக்கும் நன்மை தான். மகரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு இழப்பீடு, அதன் பிறகு லாபம். ஏன்னா நட்சத்திரம் எல்லாம் 2, 6, 10 3, 7, 10 சுப விரயங்கள் நிறைய பண்ணுவாங்க. 2, 6, 10 வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக, ஆரம்பத்தில் கவனமாக இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு. ஏன்னா அது உயிர் விரயம் தான், பொருளாதார. அப்போ ஒரு கருமத்திற்கு பிறகு இந்த குரு திசையில ஒரு கர்மம் செஞ்சுட்டாங்கன்னா இவங்க ஜாதகம் மேல வந்து கர்மம் எப்படி செய்வாங்க, அவங்க ஃபேமிலி ரீதியாக நல்லதோ கெட்டதோ நடக்கும். அப்போ இந்த கர்மம் அப்படிங்கிறது என்னன்னா, கர்மம் செய்யக்கூடிய தூண்டுமான 12ஆம் இடம் என்பது இறுதி யாத்திரைன்னு சொல்றோம். நம்ம டெத்தை சொல்லக்கூடிய. அப்ப அந்த குரு திசை மகரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடம் வேலை செய்யும் பொழுது ஒரு மரணம் சம்பந்தமான ஒரு விஷயம் வரும். அதன் பிறகு உங்க ஜாதகம் மேல வரும். அதன் பிறகு நல்லா வந்துருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இவங்க செய்யக்கூடிய வேலையால் லாஸ் கண்டிப்பா சந்திப்பாங்க. ஒரு பகுதியில் நஷ்டம், ஒரு பகுதியில் லாபம். இந்த லாபம் எப்படி இருக்குன்னா, நீங்க நஷ்டப்பட்டீங்களா அது எல்லாத்தையுமே ஈவன் பண்ணிடுவீங்க, ஜெயிச்சு மேல வந்துருவீங்க. சார் 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணேன், 1.5 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருவீங்க. 1 கோடி ரூபாய் லாஸ் பண்ணேன் சார், 1 கோடியே 10 லட்சம், கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் நின்றுச்சு சார். கடன் வாங்கினேன், கடனை கட்டி முடிச்சு கையில ஒரு உபரி அமௌண்ட் அப்படின்னு வச்சுக்கக்கூடிய கடனை மட்டும் தான் கடன் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மகரத்துக்கு இந்த குரு கொடுத்துருவாரு. நீங்க எவ்வளவு கீழே போனாலும் இந்த குரு திசை உங்களை ஒரு இடத்துல கொண்டு வந்து நல்லபடியாக நிறுத்திடும். என்ன மீண்டும் ஒரே சொல்றது என்னன்னா, இந்த குரு நல்லது பண்ணும்போது இந்த புதன் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கூடாது. புதன் வீடு சனி வீட்டுல இருந்தால் பெரிய நஷ்டம். நஷ்டத்துக்கு பிறகு ஒரு அளவுக்கு லாபத்தை கொடுக்கும். ஏன்னா கொடுத்துட்டே இருக்கு இல்லையா, அதை கொடுக்கும் பொழுது அதை கட்டிடுவீங்க. முதல்ல கொடுத்தா போன லக்னம் கொடுத்தாதானே வச்சுக்குவீங்கன்னு சொன்னேன். இப்போ கொடுத்தாலும் நீங்க வச்சு காப்பாற்ற மாட்டீங்க. குரு நல்லவர், கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். சார் முதல்ல ஒரு 10 லட்ச ரூபா லாஸ், அப்புறம் மறுபடியும் ஒரு 20 லட்சம் ரெடி பண்ணி போட்டேன், அது ஒரு லாஸ், மறுபடியும் சம்பாதிச்சு காசு வருது. அது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம உட்காந்துருப்பீங்க. அதை மேனேஜ்மெண்ட் கரெக்டா பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். அதுல சனியோ புதன் வீட்லயோ அந்த குரு உட்கார்ந்தாருன்னா நீங்க எவ்வளவு வந்தாலும் செலவு பண்ணிட்டே இருப்பீங்க. ஆனா குரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் சார். நீங்க கடைசி நாள் வரைக்கும் அந்த குரு 16 வருஷம் முடிகிற வரைக்கும் உங்க கையில காசு புழக்கம் வந்துகிட்டே இருக்கும். அதை கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அது கன்ஃபார்மா வரும், வந்துகிட்டே இருக்கல. அப்ப நிக்காம வரணும்னா நம்ம ஏதோ ஒரு வேலையை பண்ணணும். அதுல பாருங்க, அந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை இந்த செகண்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். கும்பத்துக்கு சொல்லவே வேண்டாம். ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை ரொம்ப அருமையா இருக்கும். குரு திசையில எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் கட்டக்கூடிய லக்னத்துல இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, நான் இப்போ தெளிவா சொல்லிட்டேன். ரிஷபம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் துலாம் நல்லா இருக்கும், மகரம் நல்லா இருக்கும், அதே போல கும்பம் நல்லா இருக்கும். கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா 2-11 கூடையவர். 2-11 நல்லது தானே அப்படின்னு சொல்லுங்க. 2-11க்காக நம்ம சொல்லவே இல்லை. ஜாதகத்தில் இந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, நேர் ஆப்போசிட் சிம்ம லக்னத்துக்கு நல்லது பண்ண மாட்டாரு, அதுக்கு பதிலாக இவங்க நல்லது பண்ணிட்டு இருப்பாரு. காலப்பிறகு 12ஆம் அதிபதி விரையாதிபதி தான். ஆனா இவங்களுக்கு விரயம் ஆகும். எதுக்கு பண்ணுவாங்கன்னா, தேவையில்லாத செலவுகள் நிறைய எடுத்துட்டு இருப்பாங்க, கடன் நிறைய கட்டுவாங்க. ஏற்கனவே 12 திசையோட கடன் எல்லாம் கட்டி முடிச்சிருவாங்க. இந்த குருவையோட நட்சத்திரம் எல்லாம் பாருங்க, கும்பத்துல 1, 5, 9 இருக்கும், 2, 6, 10 கனெக்ட் ஆகும். இந்த 2, 6, 10 அப்படிங்கிறது காசு கொடுக்கக்கூடிய இடம். 1, 5, 9 லாஸ். அப்போ நீங்க தேவையில்லாத நிறைய அனாவசிய செலவுகள் தான் உங்களோட லைஃப்ல மைனஸை தவிர சம்பாதிக்கக்கூடிய யோகம் இந்த குரு திசை கொடுத்தோம். எவ்வளவு கீழே இருந்தாலும் ஒரு ஸ்டெப் மேல உட்கார வச்சு, இந்த புது பணக்காரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க. அதுக்கு முன்னாடி திசையில காசு இருந்திருக்காது, எது பண்ணுங்க திடீர்னு காசு என்ன பண்ணுவான், ஒரு வீட்டை கட்டுறா, ஒரு இடத்த வாங்கடா, டே கவுண்டமணி மாதிரி, டே இந்த இடம் எவ்வளவு விலை சொல்றா, இந்த தெரு என்ன விலை கேள்றங்கிற மாதிரி இவங்க பண்ற அட்டுழி இருக்கு இல்லையா, அந்த ஆடம்பரமான விஷயங்கள் தான் இவங்களுக்கு செலவுகள் எடுத்துடும். ஆனா சமாளிச்சிருவாங்க. இந்த குரு திசை இவங்களை காப்பாத்தும். பாத்தீங்கன்னா வெளியே பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்காடுங்கிறவங்க இந்த கும்பலம். அந்த குரு திசையில ரொம்ப ஆடுவாங்க. கார் வாங்குறது என்ன, வண்டி வாங்குறது என்ன சொல்லுவாங்களா, கார் ஏசி, கக்கூசி ஏசி, ஏசிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஆடம்பர செலவுகளை பண்ணி அதுல லாக் ஆனா கூட வெளியே வந்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு அடுத்து வர திசையில கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
அதே வந்து மீன லக்னத்துக்காரனுக்கு போய்க்குங்க, மீன லக்னத்துக்கு குரு நன்மை செய்வது கிடையாது. சரி, மீன லக்னத்துக்கு குரு நன்மை செய்யும். ஏன்னா கன்னி லக்னத்துக்கு நான் கெடுதல்ன்றப்போ மீன லக்னத்துக்கு, மீன லக்னத்துக்காரங்கள குரு சேவை ரொம்ப அமேசிங்கா இருக்கும். எந்த பாதத்துல வேணாலும் போய் உட்காரட்டுமே. ஏன்னா 4, 8, 12 1, 5, 9 நட்சத்திரங்கள். 4, 8, 12 லக்ஸரியான லைஃப். அதாவது கொடுக்குற கிரகமா வந்துச்சுன்னா லக்ஸரி, கொடுக்கலன்னா ஆண்டி. 4, 8, 12 சாம்ராஜ்யத்தை அழிக்கும், இல்லை புதிய சாம்ராஜ்யங்களை உருவாக்கும்னு சொல்லுவோம். மொத்தமா ஜீரோவாக்குனா அதே 4, 8, 12 தான். இல்லாத ஒண்ணு உருவாக்குறது அதே 4, 8, 12 தான். ஜீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் உருவாகும். அந்த மாதிரி உருவாக்குறவங்க இவங்களோட குரு திசையெல்லாம் போச்சுன்னா செம்மையா இருக்கும். குரு வீட்டுல ஒரு கிரகம் திசை நடத்தினால மேல வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான லக்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மீன லக்னத்துக்காரங்க. அதுல குறிப்பா அந்த குரு எல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதன் வீடு சனி வீடுகள் இல்லாமல் இருந்து மற்ற வீடுகள் இருக்கும் பொழுது நல்ல ஒரு அருமையான ஒரு கான்செப்டை இந்த மீன லக்னத்துக்கான கொடுத்துருவாங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 4, 8, 12 எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள சில பிரச்சனைகள், அந்யோன்யம் குறைபாடு, கணவன் மனைவிக்குள்ள குறைபாடு இதெல்லாம் வரும். அதெல்லாம் ஓகே. கணவருக்கு வேலை இல்லை, இல்ல மனைவி வேலை இல்லை, மனைவி வெட்டியா இருக்காங்க, ஆணோ பெண்ணோ மீன லக்னத்துக்காரங்க என்னன்னா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வருமானம் என்பது எந்த பக்கம் வருதுன்னே தெரியாது. இந்த 4, 8, 12 நட்சத்திரமா இருக்குன்னா பூர்வீக சொத்துல வில்லங்கத்துல இருந்ததுன்னா ஜெயிச்சிருவாங்க. ஒண்ணுமே இருக்காது. ஒரு சொத்தை வித்தம் சார், காசு எங்க அப்பா காலத்துல கொடுத்த சொத்தை வித்த கோடிக்கணக்கா வந்துச்சும்பாங்க. சில பேர் என் சொத்து வில்லங்கத்துல இருந்தது, ஜெயிச்சிட்டேன் சார், அதனால எனக்கு நீ காசு வந்து நான் மற்றபடி நான் சம்பாதிக்கலாம்பாங்க. ஏன்னா 4, 8, 12 4, 8, 12 வழக்கில் வெற்றின்னு அர்த்தம். கொடுத்தா வழக்கில் வெற்றி, இல்லைன்னா வழக்கால இவங்களுடைய பணம் எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சு அர்த்தம். அப்ப ஆண்டி ஆயிடுவாங்க. இவங்களை ஆண்டியாவும் ஆகாது. முன்னாடி திசை வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க அப்படின்னா ஏதாவது சொல்லுவாங்க, சார் எங்க அப்பாவோட சொத்து வரணும், வரல, அதுல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு, ஜெயிப்பனான்னு கேட்டா கண்ணை மூட்டு எழுதி கொடுத்துலாம், ஜெயிச்சிருவீங்கன்ட்டு. அதுதான் அவங்களை காப்பாற்றுவேன். ஏன்னா வேற வேலை இல்லை அப்படிங்கும் போது இதுதான் அவங்களை காப்பாற்றும். 4, 8, 12 மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துரும். நம்ம 4, 8, 12 தேசாந்திரம் போது ஊரை விட்டு போறது அப்படிலாம் சொல்லுவோம். இவங்க அப்பதான் ஒரு மனுஷனாவே உலகத்து தெரியுவாங்க. ஸோ மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ண புதிய சாம்ராஜ்யங்கள் உருவாக்குறது, இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல மீன லக்னத்துக்காரங்க இந்த குரு திசை ரொம்ப அருமை. அப்போ இந்த குரு யார ஆண்டியாக்கும், யார் அரசனாக்குன்னா, அரசனாக்கூடிய லக்னம் என்னன்னு சொன்னீங்கன்னா ரிஷபம் நல்லா இருக்கும், துலாம், மகரம். மகரம் எல்லாம் இறங்கி ஏறக்கூடிய லக்னங்கள் தான் கும்பம், மீனம். கும்பம் 1, மீனம் 1. இந்த லக்னங்களுக்கு குரு மிகப்பெரிய ஒரு அருமையான விஷயத்தை கொடுப்பாரு. மற்ற லக்னங்கள் எல்லாம் ஆண்டியாகக்கூடிய ஜாதகம். ஸோ இந்த குரு திசை வரும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹோல்டு பண்ணிட்டாங்கன்னா லைஃப்ல தவிர்க்கலாம். அதனால சில லக்னம் குரு ஆகாது. ஸோ இந்த விஷயங்கள் எடுக்கும்போது ரொம்ப அருமையா நல்லா இருக்கும். சூப்பருங்க, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா தெளிவா டெப்த்தாவும் சொல்லிட்டீங்க. நிறைய பேருக்கு இருந்த டவுட்டே அதுதான், என்னது யார் ஆண்டியாக்கும் யார் அரசனாக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது ரொம்ப உங்க ஸ்டைல்ல சொல்லிட்டீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் இந்த ராசி பயிற்சி பலன்களை எழுதும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த ராசி இந்த ராசிக்காரர் நல்லா இருப்பாங்க, நம்ம சிரிப்பு தான் வரும். அவனுக்கு அது கொடுக்காத லக்னம், அது எங்கிருந்தா எப்படி கொடுக்க போகுது. ஸோ அது வந்து அந்த கொடுக்காத லக்னங்களுக்கு அது 6, 8, 12 போய் மறையணும். மறையும் பொழுதுதான் ஒரு யோகத்தை தரும். சுபபாவத்துல வரும்போது யோகத்தை தராது. ஏன்னா அது கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபபாவத்தில் அமரக்கூடாது. அப்போ அது போய் கெடும் பொழுதுதான், அதனால தன்னுடைய வேலையை கெட்டவன் போய் ஒரு இடத்துல லாக் ஆயிட்டான். அப்ப அவனால இந்த கெட்ட விஷயத்த பண்ண முடியல. அப்ப என்ன ஆகும், அவனுக்கு நல்லது நடக்கும். நல்லது நடக்காது, வர்றது தடைபடாம வருது. இவன் வந்து திருடிட்டு போயிட்டு இருந்தா என்ன பண்றது. அந்த மாதிரி ஒரு கெட்டவனை நீங்க லாக் பண்ணி வச்சிட்டாலே அவன் நல்லா இருக்கான்னு அர்த்தம். அப்போ அது 6, 8, 12 பாவங்கள் மறையும் பொழுதுதான் இந்த நான் சொன்னேன் இப்ப ஆப்போசிட் லக்னங்கள் சொன்னேன் இல்லையா, அந்த லக்னங்கள்லாம் நல்லா இருக்கும். இந்த கொடுக்கக்கூடிய லக்னங்களுக்கு அப்பதான் பிரச்சனை வரும். என்னடா இது குரு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, திசை ஓடிட்டு இருக்கு, இப்படி போய் நம்ம கொடுக்காம போயிட்டாரு. அப்ப சொல்லுவாங்க 6, 8, 12 மறைஞ்சதுன்னா பொருளாதாரம் வரலாமாங்க. இதே கொடுக்காத லக்னங்களுக்கு 6, 8, 12 மறையும் பொழுது திடீர் ஒரு ஆசிரியத்தை கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா கெட்டவன் கிட்டுட்டும் ராஜயோகம். அந்த அமைப்புல நம்ம இதை எடுத்துக்கும் போதுதான் எந்த திசை எந்தெந்த லக்னக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் குரு நன்மை பண்ணுவார், கெட்டது. இதுதான் கான்செப்ட். இது நீங்க எப்படி சஃபல் பண்ணி போட்டாலும் சரி, குரு பயிற்சிக்கு இதா பலனு, குரு திசைக்கு இதா பலனு, நீங்க லக்ன ரீதியா போனாலும் இதா பலன். இது வந்து நல்லது நடக்கும். நீங்க பாருங்க ரிஷப லக்னத்தெல்லாம் கேளுங்களேன், குரு திசை ரொம்ப சூப்பரா இருக்கும்பாங்க. அதே போல மீன லக்னத்துக்காரங்க அவங்களுக்கு நல்லா இருக்கும்பாங்க. துலா லக்னத்துக்காரன், துலாமும் ரிஷபமும் நல்லா இருக்கும். இந்த மீனமும் இவங்க யாரு மகரமும் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50, ஒரு இறக்கத்துக்கு பிறகு ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. ஆனா வெற்றி எப்படி இருக்கும்னா இழந்ததை விட இன்னொரு பகுதி சேர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப கீழே போயிட மாட்டாங்க. இதுல பாக்குறப்ப தெரியும் ஏன் 90% ஜாதகங்களுக்கு இந்த குரு நன்மை செய்வதில்லைன்னா 4 லக்னம் தான் நல்லா இருக்கு. அப்போ 8 லக்னங்கள் பிரச்சனைகள் இருக்கு. அப்போ 90% ஜாதகங்கள் எப்படி இருக்கும், கண்டிப்பா மைனஸா தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. நேரங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு போடுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.